श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। क्लाम्बरधरं विष्णुं दधिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। आत्माविन्नदिवाकारं चिदानन्दगणं गुहं प्रकाशं विमलं शान्तं ब्रह्मण्यं समुपास्महे। शान्तविमलप्रकाश आत्मगुगजिदानन्दमण्डिता प्रकाशानन्दमिथुनाथा कुलश्रेणी सदा जयति। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। वन्दे गजेन्द्रवदनं वामाङ्गारूढवल्लभाश्लिष्टं कुङ्कुमपरागशोनं कुवलयनिजारकोरकापीठं ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। अस्तु वस्त्रयसे नित्यं वस्तु वामाङ्गसुन्दरं यदस्त्रिदीयं विदुषां त्रिदीतुरीयं त्रैपुरं महः नत्वा श्रीगुहानन्दनाथपङ्केरुहद्वयं वरिवस्यारकस्य दीपिका क्रियते धुना। विद्यानां च मनूनां मनुसङ्ख्यानां च विद्यानाम् उपदेष्टादीतिदारं नरसिंहानन्दनाथगुरुः वरिवस्यारकस्याख्यो ग्रन्थो यः स्वेन निर्मितः तत्र दुर्घटनशब्दानाम् अर्थः संक्षिप्तगत्यते। समस्त குருமண்டலத்தினுடைய பரம கிருபையில வரிவஸ்யா ரகசியத்தினுடைய ரெண்டாவது அம்சம், அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை பார்த்துன்னு வர்றதுல முதல்ல காயத்ரியினுடைய பூர்ண அர்த்தத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் பாவார்த்தத்தை பார்த்தோம். மூணாவதா இருக்கக்கூடிய சம்பிரதாய அர்த்தத்தை இப்ப பார்த்துட்டு வரோம். சம்பிரதாய அர்த்தத்தினுடைய முதல் ஸ்லோகமானதை போன அவகாசத்தில் பார்த்தோம். அதுல இருக்கக்கூடிய ஒரு சில பீஜாட்சரங்களை எடுத்து காமிச்சு ஹகாரம் ககாரம் ரன்னு சொல்லக்கூடிய ரேபம், சகாரம் லகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 அக்ஷரத்தை எடுத்து காமிச்சு இதுலேருந்து பஞ்சபூதங்களா இருக்கக்கூடிய ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களும் இந்த அக்ஷரங்கள்லேருந்து வந்தது. ஹகாரத்திலேருந்து ஆகாசமும், க அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ஷரத்திலேருந்து வாயுவும், ர அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ஷரத்துக்குள்ளேருந்து அக்னியும், சகாரத்திலேருந்து ஜலமும், லகாரத்திலேருந்து பிருத்திவியுமாக வந்து இந்த பிருத்திவி அப்தேஜ் வாயு ஆகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதாத்மகமாக இருக்கக்கூடியது பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவை. இவைகள் எல்லாமுமே சப்தமயமாக இருக்கக்கூடிய மந்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த பீஜாட்சரங்கள்லேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம். இதுக்கான நேர் காரணமும் ஒன்று பார்த்தோம். அகாரத்திலேருந்து ஆகாசம் வந்தது இப்படின்னு இப்போ பார்த்தது. இது மாதிரி இல்லாமல் இதுக்கு மேலே பரம்பரையாக வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய சப்தஸ்பர்ச ரூபரச கந்தாத்மகமாக இருக்கக்கூடியதுலேருந்து தான் இந்த தன்மாத்திரைகளுக்குள்ளேருந்து தான் இந்த பஞ்சபூதங்கள் உண்டாச்சு அப்படின்னு பார்க்குற ரீதியில் ஹகாரம்னு சொல்லக்கூடியது வந்து எப்படி உண்டாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து விமர்ச ரூபமாக இருக்கக்கூடிய சிவ சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அம்சத்துல விமர்ச ரூபத்துக்குள்ளேருந்து ஹகாரம் உண்டாச்சு அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒன்னொன்னும் ஒரு பூதங்களும் உண்டானதாக பார்த்தோம். இப்போ 5 அக்ஷரங்கள் தானே சொல்லியிருக்கேன். பிருத்திவி அப்பு தேஜ் வாயு ஆகாசம்ன்றதுக்கான 5 அக்ஷரங்களை ஹகாரம் ககாரம் ரேபம் ர சகாரம் லகாரம்னு 5 அக்ஷரத்தை மட்டும் சொல்லிவிட்டு மற்ற அக்ஷரங்களை சொல்லலையே, மற்ற அக்ஷரங்களுக்கெல்லாம் அப்படின்னா பிரயோஜனம் இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை சொல்லி அதுக்கு பூர்வபட்சமாக சொல்லி அதுக்கு என்ன சமாதானம் சொன்னாருன்னா போன ஸ்லோகத்தில் ஒவ்வொன்றுத்துக்கும் சப்தஸ்பர்ச ரூபரச கந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 விதமான தத்துவங்கள் இருக்கு. ஆகாசத்துக்கு சப்தம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்படின்ற ஆகாசத்துக்கு சப்தத்துக்குள்ளேருந்து தான் ஆகாசமானது உண்டாச்சு.
அந்த சப்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மாத்திரமானதுதான் ஆகாசத்துக்கு ஹேது அப்படின்னு பார்த்தோம். அப்போ அதுக்கு ஹேத்துவா இருக்கிறதுனால வாயுக்குள்ளேயும் அந்த சப்த ஸ்பர்சம் அப்படின்னு ரெண்டு பார்த்தோம். சப்த ஸ்பர்சம்னு சொல்லக்கூடிய ரெண்டு தன்மாத்திரைகள் வாயுக்கு இருக்கு. அப்ப ஆகாசம்னு சொன்னதுல இருக்கக்கூடிய சப்தமானது வாயுலையும் இருக்கு, அக்னியிலையும் இருக்கு, ஜலத்திலையும் இருக்கு, பிருத்திவியிலையும் இருக்கு. அப்போ சப்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மாத்திரையானது பிருத்திவி, ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி அப்படின்னு சொல்லக்கூடிய 5 பூதங்களுக்குள்ளேயும் இருக்கு. அப்படிங்கிறதுனால சப்தம் 5, ஸ்பர்சமானது 4, ரசம் அப்படிங்கிறது 3, ரூபம்ங்கிறது 3, ரசம்னு சொல்லக்கூடியது 2, கந்தமா இருக்கக்கூடியது 1 அப்படின்னு தன்மாத்திரைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, கந்தத்துக்கு மட்டும் கந்தம் பிருத்திவிக்கு மட்டும் இருக்கு. ஜலத்துக்கு ரூபமும் இருக்கு, ரசமும் இருக்கு, ரூபமும் இருக்கு, ரசமும் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. பிருத்திவி சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தாத்மகம் பிருத்வி. அப்ப சப்தம் அப்படிங்கிறது 5 இடத்துலயும் இருந்துட்டு இருக்கு. அப்ப 5 அப்படிங்கிறது சப்தம் அப்படிங்கிறதும், ஸ்பர்சத்துக்கு 4, ரூபத்துக்கு 3, ரசத்துக்கு 2, கந்தத்துக்கு 1 அப்படின்னு 1 2 3 4 5 எல்லாத்தையும் கூட்டினோம்னா 15ன்னு வருது. ஆக 15 அக்ஷரமா இருக்கக்கூடிய பஞ்சதசி மந்திரத்துக்கு சப்தஸ்பர்ச ரூபரச கந்தாத்மகமாக இருக்கக்கூடிய பீஜாட்சரங்கள் அப்படின்னு சொல்லி போன அவகாசத்துல பூர்த்தி பண்ணோம். அதுக்கு மேல இருக்கக்கூடிய இப்ப அதுல சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை இன்னும் கொஞ்சம் மேல அந்த விஷயங்களை தீர்மானமா சொல்லி இதுல எப்படி சம்பிரதாய அர்த்தமானது எப்படி அப்படிங்கிறத மேல பார்க்கணும். இப்போ இதுக்கு அடுத்த சில ஸ்லோகம் என்ன அப்படின்னா, தத்தத் ஜனக வர்ணைஹி தத்தத் சங்கைஸ்து தத்குணா ஜாதா காமகலாபிஹி சதுஸ்ரிபிஹி ஆசீத் ஸ்பர்சः சதுர்விதோ நதுகைஹி விதோனகைஹி அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். இதுல என்ன அப்படின்னா, இந்த ஹகாரம், ரேபம், லகாரம் இந்த மாதிரியான பீஜாட்சரங்கள்ல இருந்து பஞ்சவிதமான இவைகள் எல்லாம் வந்ததுன்னு பார்த்தோம். இவைகள் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியது ஒண்ணுதான். அது என்னன்னாக்க பிரகாசம்னு சொல்லக்கூடியதும் அதுல இருந்து விமர்சமானது அப்படின்னு பார்த்தோம். தத்தத் ஜனக வர்ணைஹி, இந்த அந்தந்த பூதங்களுக்கு பிறப்பு ஹகாரமானது, அகார ககார ரேப சகார லகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சமகா பூதங்களும் சப்தாதி 15 குணங்கள்ல இருந்து பிறந்தது அப்படின்னு பார்த்தோம். இந்த பஞ்சதசி மந்திரத்துல இருக்கக்கூடிய 5 ஹகாரங்கள் வருது. 5 ஹகாரம்னு சொல்றோம். எப்படி 5 ஹகாரம் வந்தது அப்படின்னா, 2வது கூட்டத்தில் இருக்கக்கூடிய முதல் அக்ஷரமா இருக்கக்கூடிய ஒரு ஹகாரம், 4வது அக்ஷரமா இருக்கக்கூடிய ஒரு ஹகாரம், 3 கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஹிர்லேகையிலையும் இருக்கக்கூடிய ஹகாரம், ஹிர்லேகையில ஹிரீம்னு இருக்கக்கூடிய அக்ஷரத்தில் இருக்கக்கூடிய ஹகாரம், இப்படி 5 ஹகாரம் வருது. இந்த 5ம் என்ன அப்படின்னா சப்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகாசத்தை குறிக்கக்கூடிய அக்ஷரம். 5 ஹ்ரீங்காரம் ஹகாரமானது 5 வருது. அதுதான் ஆகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ஷரம், அந்த தத்துவத்துக்கு பிறப்பு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்த உள்ள அக்ஷரமானது க அப்படின்னு இருக்கக்கூடியதுல இருந்து வாயு உண்டாச்சுன்னு பார்த்தோம். ஆனா ககாரத்திலேருந்து வாயு உண்டாச்சுன்னு சொல்றதுக்கு பதில இந்த இடத்துல ஹகாரத்துக்கு 5 வந்தது மாதிரி 4 ஈகாரம் வருது. ஹ்ரீம்னு சொல்லக்கூடிய அக்ஷரத்துக்குள்ள முதல் ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஹிர்லேகைக்குள்ள இருக்கக்கூடிய ஈகாரம் இருக்கு. அந்த ஹ்ரீம் காரத்துல 3 இடத்துல வருது. அதை தவிர முதல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய 3வது அக்ஷரமா இருக்கக்கூடிய ஒரு ஈகாரம் இருக்கு. ஆக 4 இடத்துல ஈகாரமானது வருது. இந்த 4 ஈகாரமும் தான் 2வதா இருக்கக்கூடிய வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்தினுடைய அதுல இருந்து தான், இந்த ஈகாரத்துல இருந்து தான் இந்த வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவமானதுக்கு ஸ்பர்சம் 4 ஸ்பர்சம்னு சொன்னோமே, இந்த 4 ஸ்பர்சமானது எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த 4 ஈகாரத்துல இருந்து வருது
அப்படின்னு சங்கேதம் பண்ணி கொடுக்கிறார். அதுக்கு பிரமாணமும் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, மகாமாயா த்ரயேனாபி காரணேன ச பிந்துனா வாயு அக்னி ஜல பூமீனாம் ஸ்பர்சானாம் ச சதுஷ்டயம் உற்பன்னம் பாவயேத் தேவி ஸ்தூல சூக்ஷ்ம விபேததா அப்படின்னு ஒரு பிரமாணம் யோகினி கிருதியத்திலேருந்து எடுத்து பிரமாணத்தை எடுத்து கொடுக்கிறார். இந்த ஸ்லோகத்திலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மகாமாயா திரயேனாபி ஈகாரமாக இருக்கக்கூடிய திரயேனாபி காரணேனஜ பிந்துனா அதனுடைய பிந்துனா பிந்துவோட வாயு அக்னி ஜல பூமினாம் வாயு அக்னி ஜல பூமினாம் ஸ்பர்சானாம் சதுஷ்டயம் இந்த நாலுமாக சேர்ந்து ஸ்பர்சம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு காரணமாக இருக்கு. உற்பன்னம் பாவயே தேவி ஸ்தூல சூக்ஷ்ம விபேததா ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மமாகவும் இது இருக்கு அப்படின்னு சொல்றார். இந்த ஸ்தூல சூக்ஷ்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த இன்னும் ஒரு விஷயம் அதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ ஆகாசம்னு சொல்றோமே, அதுல சப்தம் அப்படின்னு சப்த அப்படின்னு ஒரே ஒரு தத்துவம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்றோமே, அது ஸ்தூலமாக இருக்கு. ஆகாசம்னு சொல்லக்கூடிய தத்துவத்துக்குள்ள சப்தம்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு தன்மாத்திரையானது ஸ்தூலமாக இருக்கு. இதுக்கு அடுத்ததா வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது தத்துவம் இருக்கு. அதுல சப்தமும் இருக்கு ஸ்பர்சமும் இருக்குன்னு பார்த்தோமே, அதுல ஸ்பர்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது தன்மாத்திரையானது ஸ்தூலமா இருக்கு. அதுக்கு முன்னாடியா இருக்கக்கூடிய ஆகாசத்தினுடைய தன்மாத்திரையா இருக்கக்கூடிய சப்தமானது சூக்ஷ்மமாக இருக்கு. அப்போ வாயு அப்படிங்கிறதுக்கு பூயிஷ்டமாக இருக்கக்கூடிய தன்மாத்திரையானது ஸ்பர்சம், அதுக்கும் காரணமா இருக்கக்கூடிய சப்தமானது அது உள் அந்தர்வாகி மாதிரி அது உள்ள சூக்ஷ்ம ரூபமாக இருக்கு. அதே மாதிரி அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்துக்குள்ள சப்த ஸ்பர்ச ரூப அப்படின்னு மூணு விதமான தன்மாத்திரைகள் அதுக்குள்ள இருக்கு. ஆனா ஸ்பர்சம் அப்படின்னு சப்த ஸ்பர்ச ரூபம்னு சொல்லக்கூடிய தத்துவமானது அக்னிக்குள்ள இதுவா இருக்கு, ரொம்ப ஸ்தூலமாக இருக்கு. சூக்ஷ்மமாக சப்தஸ்பர்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டுமே சூக்ஷ்மமாக அக்னிக்குள்ள இருக்கு. அதே மாதிரி ஜலம்னு சொல்றோமே, அதுக்குள்ள ரசம்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு தன்மாத்திரையானது ஸ்தூலமாகவும், சப்தஸ்பர்ச ரூபம்னு சொல்லக்கூடிய மூணுமே அதுக்குள்ள சூக்ஷ்ம ரூபமாக இருக்கு. அதே மாதிரி பிருத்திவி அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்துக்கு சப்தஸ்பர்ச ரூப ரச கந்த அப்படின்னு சொல்லக்கூடிய 5 தத்துவங்கள் 5 தன்மாத்திரைகளும் அதுக்குள்ள இருந்தாலும், பிருத்திவிக்கு கந்தம்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மாத்திரை மட்டும் ஸ்தூலமாக இருக்கும். மற்றதா இருக்கக்கூடிய சப்தஸ்பர்ச ரூப ரசம்னு சொல்லக்கூடியவைகள் எல்லாமுமே சூக்ஷ்மமாக அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த மேல வச்சுட்டு இதுக்கு மேல போனாதான் உற்பன்னம் பாவயே தேவி ஸ்தூல சூக்ஷ்ம விபேததா அப்படின்னு பிரமாணத்தை கொடுக்கிறார். இப்படியாக இந்த முதல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய 3வது அக்ஷரமா இருக்கக்கூடிய ஈகாரம், 3 ஹிருல்லேகையிலையும் இருக்கக்கூடிய ஈகாரம் 3 பிளஸ் முதல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய 1 2 4 எல்லாத்தையும் சேர்த்தா 4 ஈகாரம் வருது. இந்த 4 ஈகாரமும் தான் ஸ்பர்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது தன்மாத்திரை, வாயுக்கு ஹேதுவாக இருக்கக்கூடிய தன்மாத்திரைக்கு உள்ள அக்ஷரம். அப்போ இந்த ஈகாரத்துக்குள்ளேருந்து தான் இந்த ஸ்பர்சம் அப்படிங்கிறது உண்டாச்சு அப்படின்னு 2வதா இருக்கக்கூடிய பீஜாட்சரத்துக்கான காரணத்தை சொன்னார். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15 அக்ஷரங்களும் சப்தஸ்பர்ச ரூப ரசகந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தங்கள் 5, ஸ்பர்சங்கள் 4, ரூபங்கள் 3, ரசம் 2, பிருத்திவிக்கான தன்மாத்திரையா இருக்கக்கூடிய கந்தமானது 1 2 3 4 5 எல்லாத்தையும் கூட்டினா 15 அக்ஷரம்னு பார்க்கிறோம். அதுல 15 அக்ஷரத்துல இருக்கக்கூடிய ஹகாரம் 5 ஹகாரம் வருது. அது ஆகாசத்துக்கு ஹேது, சப்தம்னு சொல்லக்கூடிய தன்மாத்திரைக்கு ஹேது அப்படின்னு பார்த்தோம். 2வதா இருக்கக்கூடிய அக்ஷரமானது வாயுன்னு சொல்லக்கூடிய தத்துவத்துக்கு ஸ்பர்சம்னு சொல்லக்கூடிய
தன்மாத்திரையானது ஹேத்து அப்படின்னு பார்த்தோமே, அந்த ஸ்பர்சமானது எங்கேருந்து உண்டாச்சு அப்படின்னா பஞ்சதசி மந்திரத்துல இருக்கக்கூடிய 4 ஈகாரம் இருக்கு. இந்த 4 ஈகாரங்கள் தான் இந்த ஸ்பர்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவதா இருக்கக்கூடிய தன்மாத்திரைக்கு ஹேத்து அப்படின்னு பார்க்கிறோம். மூணாவதா இருக்கக்கூடிய அக்ஷரமானது நம்ம அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்துக்கு இருக்கக்கூடிய ரூபம் அப்படிங்கிறது 3 இருக்கணும். அப்போ 3ஆ இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரேபம். ரேபம் அப்படின்றது ஹ்ரீம்காரத்தில் இருக்கக்கூடிய இஹ்ஹு இர்ரு ஈ இம்முன்னு 4 அக்ஷரங்கள் சேர்ந்து இருக்கிறது தானே ஹிருலேகை. அதுல ரேபமாக இருக்கக்கூடிய இர்ருன்னு ஒரு அக்ஷரம் இருக்கு, அந்த ரேபம். அந்த இர்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ஷரமானது 3 இருக்கு. அந்த 3 தான் இந்த 3 ரூபத்துக்கு ஹேது, அதுல இருந்து உண்டானதுதான் இந்த ரேபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிரிங்காரத்துல இருக்கக்கூடிய ரேபம் அப்படின்னு சொல்றோமே, அந்த அக்ஷரம் தான் எதுக்கு ஹேது அப்படின்னா ரூபம்னு சொல்லக்கூடிய 3வது தன்மாத்திரைக்கு ஹேது. அதுல இருந்து அக்னி உண்டாச்சு அப்படிங்கிறதுக்கு ரேபம் அப்படிங்கிறது 3வது. 4வதா இருக்கக்கூடியது ரசம். ரசத்துக்கு சப்தஸ்பர்ச ரூப ரசம்ங்கிறது வந்து ரெண்டு இடத்துல வருது. என்ன எதுல இருக்கு அப்படின்னா பிருத்திவிக்கும் உண்டு ஜலத்துக்கும் உண்டு, ரெண்டுத்துக்கு இருக்கிறதுனால ரசம் அப்படிங்கிறது ரெண்டு வருது. அப்போ ரசத்துல இருக்கக்கூடிய பூயிஷ்டமா ஜலத்துல இருக்கக்கூடிய ஸ்தூலம ரூபமா இருக்கக்கூடிய ஒரு ரசம், அது தவிர பிருத்திவியாத்மகமா பிருத்திவிக்கு இருக்கக்கூடிய சூக்ஷ்ம ரூபமா இருக்கக்கூடிய ஒரு ரசம் அப்படின்னு 2 இருக்கு. அது என்ன அப்படின்னா சகாரம், சலிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சகாரம் இருக்கு. சகாரம் வந்து 2வது கூட்டத்தில் இருக்கக்கூடிய 2வது அக்ஷரமா இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது அக்ஷரம் இருக்கு, அது ஒரு சகாரம் இருக்கு. 3வது கூட்டத்தில் இருக்கக்கூடிய முதல் அக்ஷரமா இருக்கக்கூடிய ஒரு சகாரம் இருக்கு. 2 சகாரம் வருது. இந்த 2 சகாரமும் இந்த 2 சகாரத்திலிருந்து தான் ரசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மாத்திரையானது உண்டாச்சு. அதுல இருந்து தான் ஜலம் அப்படிங்கிற தத்துவமானது உண்டாச்சு அப்படின்றது அடுத்த ஸ்டெப்பா சொன்னார். இதுக்கப்புறம் லகாரம், கந்தம் அப்படின்னு சொல்றோமே, இந்த கந்தம் அப்படிங்கிறது லகாரத்திலேருந்து வந்ததுன்னு சொல்றோம். கந்தம்னு சொல்லக்கூடியது லகாரம் பிருத்திவி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த லகாரமானது லகாரத்திலிருந்து கந்தம் அப்படிங்கிறது உண்டாச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சார். இப்ப உடனே நமக்கு தோண வேண்டிய ஒரு டவுட் என்ன அப்படின்னா, அகாரம் 5 பார்த்தோம், 2வது தத்துவமா இருக்கக்கூடிய ஈகாரமானது 4 இருக்குன்றதையும் பார்த்தோம், 3வது அக்ஷரமா இருக்கக்கூடிய ரேபமானது 3 இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்ப 4வதுக்கு வந்த சகாரம் 2 சகாரம் இருக்கு. 2 சகாரத்துல இருந்து 2 ரசாத்மகமா இருக்கக்கூடிய பீஜாட்சரங்களா இருக்கக்கூடிய ஜலம் அப்படிங்கிறது உண்டாச்சுன்னு பார்த்தோம். இப்போ லகாரம் அப்படிங்கிறதுல இருந்து கந்தம் அப்படிங்கிறது உண்டாச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா 3 லகாரம் இருக்கே. 3 கூட்டத்திலையுமே இருக்கக்கூடிய லகாரம் ஹ்ரீம்னு சொல்லக்கூடிய ஹிருலேகைக்கு முன்னாடி லகாரம் 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 வந்துதான் ஹிருலேகை வருது. அப்போ 3 லகாரம் வருது. இது 3 இல்லையே ஒண்ணுதானே அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். அதுக்கு சந்தேகத்தை நிவர்த்திக்கோசரம் ஒரு ஸ்லோகம், அடுத்த ஸ்லோகமானது 23வது ஸ்லோகம் என்ன சொல்றார் அப்படின்னா, புவனத்ரய சம்பந்தாத். புவனத்ரய சம்பந்தாத், பூஹு புவஹ சுவஹ அப்படின்னு இருக்கக்கூடிய 3 உலகங்கள் இருக்கு. 3 உலகங்களுக்கும் காரணம் எல்லாத்துக்குமே இந்த சம்பந்தம் இருக்கிறதுனால், இந்த பூமி அப்படின்னு சொல்லக்கூடியது 3 உலகத்துக்குமே சம்பந்தம் இருக்கிறதுனால லகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிருத்திவி 3 லகாரம் இருக்கு. அந்த தன்மாத்திரையானது ஒண்ணுதான், ஆனா 3 லகாரமானது எங்கன்னு வந்தது அப்படின்னா புவனத்ரய சம்பந்தாத் ஆசீத் த்ரேதா லகாரோபி ஏ ஏ யத்யத் ஜனகாஸ்தேஷாம் தேஷாம் து ஏவார்த்தாஹ அப்படின்னு ஒரு ஸ்லோகம், 23வது ஸ்லோகம். அதுல முதல் பாகத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, பூஹு புவஹ சுவஹ அப்படின்னு சொல்லக்கூடிய 3 உலகங்களுக்கும் புவனத்ரய சம்பந்தாது திரிதத்வம் ஹி மகேஸ்வரி அப்படின்னு ஒரு பிரமாணம். புவனத்ரய சம்பந்தாது திரிதத்வாது து மகேஸ்வரி, 3 உலகத்துக்கும் அப்படிங்கிறது இருக்கிறதுனால லகாரமானது 3 லகாரமானது இருக்கு அப்படின்னு ஒரு அதுக்கான ஒரு சமாதானத்தையும் கொடுத்துட்டு
இப்போ லகாரத்திலிருந்து கந்தமானது உண்டாச்சு, கந்தத்திலிருந்து பிருத்திவியானது உண்டாச்சு. இப்படின்னு 15 அக்ஷரங்களுக்கும் இருக்கக்கூடிய அக்ஷரங்கள்ல பஞ்சதிசைன்னு சொல்லக்கூடிய பிரம்ம வித்யைக்குள்ள 15 அக்ஷரங்கள் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, அவைகள் இருக்கக்கூடிய ஹ க ர ல ச ல ல ல ஹ க ர ச ல அப்படின்னு சொல்லக்கூடிய 5 அக்ஷரங்களை சொல்லி இவைகள் எல்லாமுமே இந்த பஞ்ச சப்தஸ்பர்தரோபரத கந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ஷரங்களுக்கு வந்துடுது அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்படின்னு சொல்லி இப்ப இதுல எடுத்துட்டு இருக்கக்கூடிய அக்ஷரங்கள் என்னென்ன அக்ஷரங்கள் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க ல ஹ ச க ஹ ல ச க ல அப்படின்னு இருக்கக்கூடிய அக்ஷரங்களை மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கோம். 10 அக்ஷரங்கள் எடுத்துட்டு இருக்கோம். இதுல க அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் அக்ஷரத்துல இக்கு பிளஸ் அ அப்படின்னு இருக்கு. லகாரத்துல இல்லு பிளஸ் அ அப்படின்னு இருக்கு. ஹகாரத்துல இக்கு பிளஸ் அ இப்படி எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி அக்ஷரங்களை மட்டும்தான் எடுத்துட்டு இருக்கோம். உயிர் எழுத்து மெய்யெழுத்தும் உயிர் எழுத்தும் சேர்ந்து இருக்கக்கூடிய 10 அக்ஷரங்களை மட்டும்தான் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ இவைகள் இல்லாம பாக்கி இருக்கக்கூடிய ஒரு சில அக்ஷரங்கள் இருக்கு. 2வது அக்ஷரமா இருக்கக்கூடிய ஏகாரம் ஒண்ணு இருக்கு, அதை பத்தி இன்னும் சொல்லல. அதுக்கப்புறம் ஹிருலே கையிலேயே இருக்கக்கூடிய நாதத்தை பத்தி சொல்லல. இவைகள் எல்லாமும் பாக்கி விட்டு இருக்கே அப்படிங்கிறதுக்கோசரம் அடுத்த ஸ்லோகத்தை மேல ஆரம்பிக்கிறார். ககாரத்ரய வாச்யாஸ்து சகலாஹ பிரளயாகலாஹ விஜ்ஞான கேவலாஸ்சேதி த்ரிப்ரகாரா உபாசகாஹ அப்படின்னு ஒரு ஸ்லோகம். 24வது ஸ்லோகம். இது என்ன சொல்றார்? 3 விதமான உபாசகர்கள் இருக்கார். நம்ம வாஸ்தவத்துல க அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ஷரத்தை தான் வாயு அப்படின்னு நம்ம சொன்னோம். முதல்ல சொல்லும்போது ஹகாரமானது ஆகாசம், ககாரத்திலிருந்து வாயு அப்படின்னு சொன்னோம். ஆனா இங்க சொல்லும்போது என்ன பண்ணிவிட்டார்? ரேபத்தை எடுத்துன்னு போயிட்டார். ககாரத்தை விட்டுட்டு ரேபம் அப்படிங்கிற அக்ஷரமானது 3 இருக்கு, 4 இருக்கு அப்படின்னு சொல்லி ரேபத்தை எடுத்துன்னு போயிட்டார். இப்ப ககாரத்துக்கு என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ககாரம்ங்கிற பீஜாட்சரமானது இருக்கே அது என்ன அப்படின்னா 3 விதமான உபாசகர்களை குறிக்கிறது. இதுல எப்படி 3 விதமான உபாசகர்கள் என்ன அப்படின்னா, அதிகாரத்துவத்தை வச்சு அதமாதிகாரி, உபாசகர்களுக்குள்ளேயே அதமாதிகாரி, மத்தியமாதிகாரி, உத்தமாதிகாரி அப்படின்னு 3 விதமாக பிரிக்கிறார். 3 ககாரங்களும் உத்தமமா இருக்கக்கூடிய ஒரு உபாசகர்கள் இருப்பாள் அவா, மத்தியமாதிகாரிகளாக இருக்கக்கூடியது ஒரு ககாரம், இன்னொரு ககாரமானது அதமாதிகள், உபாசகர்களுக்குள்ளேயே அதமாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு 3 விதமான பேர் என்ன சொல்றாருன்னா, சகலாகா ககாரத்ரய வாச்சியாஸ்து, ககாரம்னு சொல்லக்கூடிய வாச்சியத்துக்குள்ள சகலாகா பிரளயாகலாகா விஜ்ஞான கேவலாகா அப்படின்னு 3 பேரை சொல்றார். சகலாகா அப்படின்னு ஒரு சில உபாசகர்கள் இருக்கா, பிரளயாகலாகா அப்படின்னு ஒரு உபாசகர்கள் இருக்கா, விஜ்ஞான கேவலாகா அப்படின்னு ஒரு உபாசகர்கள் இருக்கா. இந்த 3 விதமான உபாசகர்களை குறிக்கிறது இந்த ககாரம். 3 ககாரமானது 3 விதமான உபாசகர்களை குறிக்கிறது. முதல்ல சொன்ன சகலாகா அப்படின்னு சொல்லவா அதமமான இருக்கக்கூடிய உபாசகர்கள், பிரளயாகலாகா அப்படின்னு சொல்லக்கூடிய 2வதா இருக்கக்கூடியவர்கள் மத்தியமாதிகாரிகள், விஜ்ஞான கேவலாகா அப்படின்னு சொல்லக்கூடிய 3வதா இருக்கக்கூடியவா உத்தமாதிகாரி உபாசகர்கள் அப்படின்னு 3ஆ காமிக்கிறார். இந்த உபாசகர்கள்ல பசுக்கள், சாதகர்கள், பிரமாதர்கள்னு 3ஆ பிரிச்சு காமிக்கிறார். பசு மாதிரி முதல்ல அதமாதிகாரின்னு சொல்றவா உபாசகர்கள் எப்படின்னா பசு மாதிரின்னு அதை காமிக்கிறார். பசுக்கள். 2வதா இருக்கக்கூடிய மத்தியமாதிகாரிகள் எப்படின்னா சாதகர்கள். சாதகர்கள்னாக்க ஏதோ சாதனம் பண்ணி மேல ஏறணும்னு ஆசைப்பட்டு பண்ணிட்டு இருக்கிறவா. 3வதா இருக்கக்கூடியவா பரமாதாரர். பரமாதாரர்னாக்க அவெல்லாம் நல்ல உத்கிருஷ்டமான உபாசகர்கள். இந்த 3ஆக பசு, சாதகர், பரமாதார் அப்படின்னு 3ஆ காமிச்சு அப்படியும் காமிக்கிறார். 3வதா அசுத்தர்கள், மிஸ்ரர்கள், சுத்தர்கள் அப்படின்னு 3ஆ காமிக்கிறார். அசுத்தர்கள் அப்படிங்கிறது அதமாதிகாரிகளாகவும், மிஸ்ரர்கள் அப்படிங்கிறவா மத்தியமாதிகாரிகளாகவும்,
உபாசக சிரேஷ்டாலா இருக்கக்கூடியவா சுத்தர்கள் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மூணுத்தையும் காமிச்சு இவாளை எப்படி எப்படி பிரிக்கிறார் அப்படின்னா, கர்மத்தை கர்மாவை பண்றோமே, கர்மாவை பூஜை பண்றது, உபாசனை பண்றது இப்படி எல்லாம் பண்ணும்போது கர்மாவாக பண்ணக்கூடியவர்கள் அவர்கள்லாம் அதமர்கள். கர்மாவையே கர்ம யோகமாக பண்ணக்கூடியவர்கள், பண்ணணும்னு ட்ரை பண்ணி சாதகர்களாக இருக்கக்கூடியவா கர்மமா பண்ணிட்டு இருக்காம கர்ம யோகமாக பண்ணணும்னு ஆசைப்படக்கூடியவா அவா ரெண்டாவதா இருக்கக்கூடிய மத்தியமாதிகாரிகள். மூணாவதா இருக்கக்கூடியவர்கள் உபாசக சிரேஷ்டர்கள், அவா ஞானியே. இப்படின்னு காமிக்க போறார். இவா எப்படி இதை பிரிக்கிறார் அப்படின்னா, கர்மத்தையும் ஞானத்தையும் வச்சுண்டு இதுக்கு என்ன ஸ்லோகம் எடுத்திருக்காரு அப்படின்னா, சிதிச்சைத்யம் சைதன்யம் சேதனம் துவய கர்ம ஜீவஹ கலா ஷரீரந்து ச சூக்ஷ்மம் பர்யுஷ்டகம் பவேத் அப்படின்னு ஒரு பிரமாண ஸ்லோகம். இந்த பிரமாண ஸ்லோகத்திலேருந்து இவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, கர்மாக்களை பண்ணணும்னு பண்ணக்கூடியவா அதமாதிகாரிகளாக இருக்கக்கூடிய உபாசகர்கள். இவா ஜபம் பண்ணணும் அப்படின்னு பண்ணுவா, பண்ணிட்டே இருப்பா. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மேல வரணும்ன்றதுக்கோசரம் சொல்றாளே தவிர அதமாதிகாரிகளாகவே இருந்துட போறது இல்லை. அதமாதிகாரிகளாக இருக்கக்கூடிய உபாசகர்கள் கொஞ்சம் கொஞ்சமா குரு கிருபையில மேல விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுண்டு கர்ம யோகத்தை எப்படி பண்ணணுங்கிறத தெரிஞ்சுண்டு அந்த கர்மாக்களையே எந்த ஒரு பல அபேட்சையோட இல்லாமல் பண்ணும் பொழுது அவர்களை உபாசக சிரேஷ்டர்களாக மத்தியமாதிகாரிகளாக ஆகி ஞானத்தினால அவர்கள் உத்தமாதிகாரிகளாக ஆகக்கூடியவர்கள் அப்படின்னு காமிக்கிறார். கர்மர்களா பண்ணிட்டு இருக்கிறவா கர்மாவை ஒரு மணி அப்படியே பண்ணிட்டே இருப்பா. இது ரெண்டாவதா இருக்கக்கூடிய உபாசக மத்தியமாதிகாரியா ஆகக்கூடியவா என்ன பண்ணுவா அப்படின்னா, 3 விதமான தியாக புத்தியோட பண்ணுவா. தியாக புத்தி அப்படின்னா 3 விதமான தியாகத்தை பண்ணணும். என்ன முதல் தியாகமானது என்ன அப்படின்னா, நாகம் கர்த்தா, நான் கர்த்தா இல்லை. நான் பண்றேன்ற எண்ணத்தோட ஜபம் பண்றவனா இருந்தால், உபாசனை பண்றவனாக இருந்தால் அவன் அதனுடைய பலனை அனுபவிச்சான். நான் பண்றேன்ற எண்ணத்தோட எந்த காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியத்தினுடைய பலனை அவனே அனுபவிச்சாகணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் கர்த்தா இல்லை. நம்ம குருநாதர் தான், நம்ம ஈஸ்வரன் தான் நமக்கு கர்த்தா. நான் நிமித்தம். அந்த அவர் தான் சங்கல்ப கர்த்தா. அந்த சங்கல்ப கர்த்தாவுக்கு நான் நிமித்தம், இந்த காரியத்தை செய்யறதுக்கு நிமித்தமாக இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட பண்ணினாக நாகம் கர்த்தா. நான் கர்த்தா இல்லை. அப்ப நான் கர்த்தாவா இல்லாததுனால அந்த கர்மத்தினுடைய பலனானது என்ன ஒட்டாது. நாகம் கர்த்தாங்கிறது தியாக புத்தி. நான் கர்த்தா இல்லையே, இது செஞ்சா எனக்கு இது கிடைக்குமோ அது கிடைக்குமோ அப்படிங்கிற பல அபேட்சை உண்டா அப்படின்னா பல அபேட்சை கிடையாது. ஏன்னா நானே கர்த்தா இல்லைங்கும் போது நான் ஏன் அந்த பலன் அனுபவிக்கணுமான்னு நினைக்க போறேன். நான் பண்ணினேன்னா அதனுடைய பலன் எனக்கு கிடைக்குமான்னு நினைக்கலாம். நானே பண்ணல, கர்த்தான்றதே இன்னொருத்தர் ஈஸ்வரன். நான் நிமித்தம் அப்படின்ற ஒரு எண்ணமானது இருந்தால் இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும்ன்ற எண்ணம் இவனுக்கு தோணக்கூடாது. அப்போ ஏதோ ஒரு பல அபேட்சை இல்லாமல் பண்ணக்கூடியதுங்கிறது ரெண்டாவதான தியாக புத்தி. மூணாவதா இருக்கக்கூடிய தியாக புத்தி பிரம்மார்ப்பண புத்தி. பிரம்மார்ப்பணமாக பண்றது. பிரம்மார்ப்பணம்னா என்ன? எந்த காரியத்தை செஞ்சாலும் என்ன பண்றோம்? நாராயணாய சமர்ப்பயாமி அப்படின்னு சமர்ப்பணம் பண்றோமே. இந்த சமர்ப்பணம் என்ன அப்படின்னா, இது பிரம்மார்ப்பண புத்தியோட பண்றது. இந்த 3 விதமான தியாக புத்தியோட செஞ்சால் இந்த கர்மா இவனை ஒட்டாது. கர்மா தன்னை ஒட்டக்கூடாது. ஒற்றவனாக இருந்தால் அதமாதிகாரி. இவனை மத்தியமாதிகாரியா ஆகணும்னா இந்த 3 விதமான தியாக புத்தியோட செஞ்சுட்டே இருந்தான். நாகம் கர்த்தா அப்படின்னு எல்லா உபாசனையும் பண்ணிட்டு இருப்பான். இதனால எனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற எந்த பலனை அபேட்சிச்சும் செய்ய மாட்டான். பிரம்மார்ப்பண புத்தியோடையே இந்த காரியத்தை இந்த உபாசனையை செய்வான். இப்படி இந்த 3 தியாக புத்தியோட செஞ்சால் கர்மாவை பண்ண மாட்டான். கர்ம யோகமாக ஆறுது. கர்ம யோகத்தினால இவனுக்கு என்ன ஆறுது அப்படின்னா, இது மத்தியமாதிகாரியாக இருக்கான். மத்தியமாதிகாரிக்கே என்ன, இந்த 3 தியாக புத்தியோட இருக்கணும் அவன். இந்த 3 விதமான நாகம் கர்த்தா, எந்த பல அபேட்சை இல்லை, பிரம்மார்ப்பண புத்தி,
இதெல்லாம் இவைகள் எல்லாத்தோடையும் சேர்த்து ஒருத்தன் உபாசனை செஞ்சால் அது மத்தியமாதிகாரி. மத்தியமாதிகாரியே எப்படி இருந்தான்னா, உத்தமாதிகாரி எப்படி இருப்பான்னா, தானே ஞானியே, அவனுக்கு பிரம்மம் வேறு இல்ல, நான் வேறு இல்ல, லலிதை வேறு இல்ல அப்படிங்கிற பாவத்தோடையே ஜீவன் முக்தனாகவே இருப்பான். ஜீவன் முக்தனாகவே இருந்துட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, அவனும் உபாசனை பண்ணிட்டு இருப்பான். ஜீவன் முக்தனாகவே இருந்துட்டு அவன் பக்தி பண்ணிட்டு இருப்பான். 4 விதமான பக்தர்களை பத்தி கீதையில கூட சொல்றாரு இல்லையா? அங்க சொல்லும் போது ஞானீஜ வரதர்ஷப அப்படிங்கிறாரு. ஞானியும் என்ன உபாசிப்பான் அப்படின்ற ஆர்த்தி ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீஜ வரதர்ஷபன்னு சொல்றாரு. ஞானியா இருக்கிறவனும் என்ன பக்தி பண்றான் உபாசனை பண்றான்னு சொல்றோமே, அந்த 4வதா இருக்கக்கூடிய ஞானி அப்படின்னு சொல்றவனும் உபாசகன் உபாசக சிரேஷ்டன். இந்த 3 விதமான உபாசகர்களுக்கு நான் 3 விதமான உபாசகர்கள் இருக்கா அப்படிங்கறத காமிக்கிறதே ககாரத்ரயம். 3 ககாரங்கள்னால சங்கேதமாக காமிக்கிறது அப்படிங்கிறார். ககாரத்ரய வாச்சியாஸ்து 3 விதமான ககாரங்கள் இருக்கு. வாச்சியாஸ்து சகலாக பிரளயாகலாக விஞ்ஞான கேவலாச்சேதி 3 விதமானவர்கள். திரிப்பிரகாராக திரிப்பிரகாரா உபாசகாக இப்படியாக 3 விதமான உபாசகர்கள் இருக்கா. அதமாதிகாரியா இருக்கக்கூடிய உபாசகர்கள் மத்தியமாதிகாரியா ஆகிறதுக்கு ஆசைப்பட்டு அதுக்கு வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுட்டு குரு கிருபையில மத்தியமாதிகாரியாக ஆகி, மத்தியமாதிகாரியா இருக்கிறவனும் ஞானத்தினால உத்தமாதிகாரியாக ஆகி அவன் பிரம்மம் வேறு இல்ல, நான் வேறு இல்ல, லலிதை வேறு இல்லைங்கிற பாவத்துல அகமித்ய விபாவையே பவானிங்கிற ஞானியாகவே இருப்பான். அப்படிங்கிறத 3 விஷயங்களை காமிக்கிறதுக்கோசரம் ககாரஸ்திருதயாஸ்தூன்னு 3 விதமான ககாரங்கள் இதை காமிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய மேல இன்னொரு விஷயம் என்ன சொல்றார், அசுத்த சுத்த மிஸ்ராணாம். அசுத்த தத்துவம், சுத்த தத்துவம், மிஸ்ர தத்துவம். நம்ம என்ன சொல்றோம், 3 தத்துவ சோதனங்கள் பண்ணும்போது அசுத்த தத்துவங்கள் 24, மிஸ்ர தத்துவங்கள் சுத்தாசுத்த தத்துவம். மிஸ்ர தத்துவங்கள்ங்கிறது மாயா கலா வித்யா ராக கால நியதி புருஷான்னு சொல்லக்கூடிய 7 மிஸ்ர தத்துவங்கள். சுத்த தத்துவங்கள்ங்கிறது சிவசக்தி சதாசிவ ஈஸ்வர சுத்த வித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய 5 சுத்த சுத்த தத்துவங்கள் சொல்றோம். அதே மாதிரி அசுத்த சுத்த மிஸ்ராணாம் பிரமிருத்ருணாம் பிரமாத்ருணாம் பரம் வபுஹு குரோதீஷ திருதயேனஸ்ய வித்யாஸ்தேன பிரகாசதே. இப்படியாக அசுத்த தத்துவங்களாகவும் சுத்த தத்துவங்களாகவும் மிஸ்ர தத்துவங்களாகவும் இருக்கு இந்த ககாரம் அப்படின்னு. ககாரத்தை 3ஆ சொன்ன விஷயம், இந்த ககாரங்கள் மிஸ்ரமாகவும் அசுத்தமாகவும் சுத்தமாகவும் 3 விதமாகவும் இது இருக்கு அப்படிங்கிறத சங்கேதமா இந்த இடத்துல காமிச்சு, அகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுத்த பிரம்மம். அ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேன்னு சொல்லக்கூடிய அக்ஷரத்துக்குள்ள இக்கு பிளஸ் அ 2 இருக்கு. அந்த அந்த அகாரமானது சுத்த பிரம்மத்தை காமிக்கிறது, இக்கு அப்படிங்கிறது சக்தியை காமிக்கிறது. அப்படிங்கிறத இவ 2மே சேர்ந்தது சிவசக்தி சாமரஸ்யமாகத்தான் இந்த ககாரம் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு, முதலியவத்துல மெய்யெழுத்து இதெல்லாம் சேர்ந்து இந்த 10 அக்ஷரங்களாக க ல ஹ க ஹ ச க ஹ ல ச க ல அப்படின்னு சொல்லக்கூடிய 10 அக்ஷரங்களும் இப்ப சொல்லியாச்சு. இப்போ முதல்ல எடுத்துட்ட 5 அக்ஷரம் ஆச்சு. 5 அக்ஷரத்தோட சேர்த்து ஈகாரத்தை சேர்த்து விட்டார். ஈகாரமும் அதுக்குள்ள போயிடுத்து. அக்னி அப்படி வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பர்ச ரூபமாக ஈகாரத்தையும் எடுத்துட்டார். பாக்கி மிஞ்சி இருக்கக்கூடிய அக்ஷரங்களை பத்தி மேல உள்ளதை சொல்ல போறார். மேல உள்ளது எப்படி சொல்றார் அப்படின்னா, அகாரைஹி தர்ச சம்க்யாக்கைஹி உச்யந்தே ஜீவராசயः வித்யாயாः பிராணபூதः சம்ஸ்தாத் வாச்யேகாதசஸ்வரः. 2வது பாதமானது ஏகாதச ஸ்வரமா இருக்கக்கூடிய ஏகாரத்தை சொல்லிட்டு முதல்ல சொல்லக்கூடிய அகாராதி தச சங்கியாகைஹி உச்சதே ஜீவராசய.
ஜீவராசையன்னு ஒரு பதத்தை போடுறார். என்ன சொல்றாருன்னா, அகாரைஹி எல்லாத்துக்குள்ள இந்த அகாரம்னு சொல்றோமே, அகாரைஹி தர்ச சங்கியாகைஹி 10 இருக்கு. தச சங்கியாகைஹி 10 விதமான அகாரங்கள் இருக்கு. எப்படி 10 விதமாச்சு அப்படின்னா, க அப்படின்னு ஒரு அக்ஷரம் எடுத்துட்டோம்னா இக்கு பிளஸ் ஆ ஆச்சு. ல அப்படின்னு ஒரு அக்ஷரம் எடுத்துட்டோம்னா இல்லு பிளஸ் ஆ ஆச்சு 2. திருப்பி இரண்டாவது கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஹகாரம், முதல் அக்ஷரமா இருக்கக்கூடிய ஹகாரத்தை எடுத்துட்டோம்னா அதுல இக்கு பிளஸ் ஆ ஆச்சு. அதுல ஒரு அகாரம் இருக்கு, அது 3வது ஆச்சு. அதுக்கப்புறம் அடுத்த அக்ஷரமா இருக்கக்கூடிய சகாரம் இருக்கு, ச இரண்டாவது அக்ஷரமா இருக்கக்கூடிய இரண்டாவது கூட்டத்தினுடைய இரண்டாவது அக்ஷரமா இருக்கக்கூடிய சகாரத்துக்குள்ள இஸ் பிளஸ் ஆ இருக்கு, அது ஒரு அகாரம் இருக்கு 4வது. அதுக்கு அடுத்தரா இருக்கக்கூடிய ககாரத்துக்குள்ள இக்கு பிளஸ் ஆ, அது ஒரு அகாரம் ஒன்று 5வது அஞ்சு. அப்புறம் ஹ அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது ஹகாரம் வருது இரண்டாவது கூட்டத்துல, அது ஒரு ஆ ஆச்சு. லகாரத்துல உள்ள ஒரு அகாரம் வருது, அது ஒரு 2 கூட்டம் ஆயிடுது. 2 கூட்டத்துல 7 அகாரம் ஆயிடுது. அப்புறம் ச க ல அப்படின்னு இருக்கக்கூடிய 3 அக்ஷரத்துல ஒன்னொன்னுக்குள்ளேயே அகாரம் இருக்கு. மொத்தம் 10 இடத்துல 10 வாட்டி அகாரமானது வருது. இது எதுக்கு 10 அகாரத்தை சொல்லி என்ன ஏன் 10 வாட்டி சொல்லணும் அப்படின்னா, இவைகள் ஜீவராசைய, ஜீவர்கள், பலர்கள், அநேகர்கள். ஜீவன் அப்படின்னு சொல்றோமே, அவர்கள் அநேகம் அப்படிங்கிறத 10 அப்படிங்கிற சங்கையினால அநேகம் அப்படிங்கறத சங்கேதமா சொல்லி இத 10 விதமான அகாரங்களுமே இந்த சக்தி உள்ள இருக்கக்கூடிய கூடமா இருக்கக்கூடிய சிவாத்ம பிரம்மாத்மகமாக இந்த அக்ஷரங்களை பிரம்மாத்மகமா ஆக்கிறது இந்த அகாரம் அப்படிங்கிறத சொல்றார். இதுக்கு மேல ஆலமரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆல பீஜத்துக்குள்ளேருந்து ஒரு ஆல மரமானது வருது. அதுக்குள்ள என்னமோ ஆல இலை இருக்கு, ஆல பூ இருக்கு, ஆல வரிசையா அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாமே ஆலமா இருக்கு. இவைகள் எல்லாத்துக்கும் காரணமா இருந்தது இந்த ஆல பீஜம் அப்படின்னு இருக்கிற மாதிரி, அந்த ஆல பீஜத்துக்குள்ளேருந்து ஆல மரத்துல இருக்கக்கூடிய ஸ்பஷ்டமா இருக்கக்கூடிய எல்லா விதமான காய் பூ எல்லாம் வருது. இவைகள் எல்லாமுமே எதுல இருந்து வருதுன்னா இந்த ஆலம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதைக்குள்ளேருந்து வர மாதிரி, இந்த அகாரம்னு சொல்லக்கூடிய பரபிரம்மஸ்வரூபத்துக்குள்ளேருந்து தான் இந்த 10 விதமான அக்ஷரங்களுக்குள்ளேயும் அது அந்தர்வாகமாக உள்ள பிரம்மமானது இருந்துருக்கு அப்படிங்கிறத சங்கேதமா இந்த இடத்துல அகாரம் இதுக்குள்ள எல்லா 10 அக்ஷரங்களுக்குள்ளேயும் இருந்துருக்கு அப்படிங்கிறத சங்கேதமா காமிக்கிறார். 2வது பாதத்துல வித்யாக பிராணபூதः சம்ஸ்தத் வாச் ஏகாதசஸ்வரः. ஏகாதசஸ்வரம்னாக்க 11வது அக்ஷரம் ஏ. ரெண்டாவது முதல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய 3வது அக்ஷரமா இருக்கக்கூடிய ஏகாரம் இருக்கு. இது என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு பிராணஸ்வரூபம் மாதிரி இருக்கு. பிராணன் அப்படின்னா இந்த ஒரு சரீரம்னு இருந்ததுன்னா அதுக்கு எப்படி பிராணனானது ரொம்ப ரொம்ப அவசியமானதோ, அந்த பிராணன் ஒண்ணுதான் பிராணாட்சரமாக பஞ்சதசி மந்திரத்தில் இருக்கக்கூடிய 15 அக்ஷரங்கள்ல பிராணாட்சரமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா ஏகாரம் அப்படின்னு சொல்லி, இந்த ஏகாரமானதுதான் ஒரு சரீரம்னு எடுத்துட்டோம்னா சரீரத்துக்குள்ள பிராணனானது எவ்வளவு ரொம்ப அவசியமோ அத மாதிரி 15 அக்ஷரங்களோட இருக்கக்கூடிய இந்த பிரம்ம வித்யைக்குள்ள 3வது அக்ஷரமா இருக்கக்கூடிய ஏகாரமானது பிராணனை போல் இருக்கு, பிராணனாக இருக்கு. 15 அதுக்கு என்ன எது ஏகாதசம் ஆதாரம் பீஜம் கோணத்ரயோத்பவம் அப்படின்னு ஒரு பிரமாணத்தை எடுத்து காமிச்சு, எது ஏகாதசம் ஆதாரம் இந்த வித்யைக்கே ஆதாரமாக இருக்கக்கூடியது பஞ்சதசி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்ம வித்யைக்கே 15 அக்ஷரங்களோட இருக்கக்கூடிய இந்த வித்யைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பிராண அக்ஷரமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது அக்ஷரம். ஆக பிராணஸ்வரூபமாக ஏகாரம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றார். வித்யா சரீரம் இந்த பஞ்சதசி அப்படின்னு சொல்லக்கூடிய வித்யா சரீரத்துக்கு பிராணனாக இருக்கக்கூடியது இந்த ஏகாரம் அப்படிங்கிறது தான் இந்த 2வது பாதத்தினுடைய இது. அகாரைஹி தர்ச சங்கியாகைஹி உச்யந்தே ஜீவராசயஹ. ககாரமானது அகாரமானது 10 வாட்டி வந்ததுக்கு காரணம் என்னன்னா ஜீவர்களை போல பலவாக இருக்கு, எல்லாத்துக்கும் காரண ஹேதுவாக இருக்கு, பரபிரம்மஸ்வரூபமாக எல்லா அக்ஷரத்துக்கும் இருக்கு. அக்ஷரானாம் அகாரோஸ்மி அப்படிங்கிற அகாரமானது
எல்லாத்துக்கும் அந்தர்வாகியாக அத்தனை அக்ஷரத்துக்குள்ளே மகாரமாக இருக்கு. வித்யாக பிராணபூதः சம்ஸ்தத் வாச்யேகாதசஸ்வரः 11வது அக்ஷரமாக இருக்கக்கூடிய ஏகாரமானது இந்த பஞ்சதிசின்னு சொல்லக்கூடிய வித்யினுடைய பிராண அக்ஷரமாக அது இந்த 3வது அக்ஷரமாக இருந்துட்டு இது எல்லாத்துக்கும் பிராணனாக இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டார். இப்ப பாக்கி இருக்கிறது என்னன்னா பிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணுதான் பாக்கி எல்லாத்தையும் சொல்லிவிட்டார். ககாரத்தை சொல்லியாச்சு, 10 விதமான அக்ஷரங்கள் எடுத்துட்டாச்சு. எதெல்லாம் உயிர் மெய் எழுத்துக்களா இருக்கோ அவைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டாச்சு. ஏகாரத்தை சொல்லியாச்சு, ஈகாரத்தை சொல்லியாச்சு, ஹ்ரீம்ல இருக்கக்கூடிய இஹ சொல்லியாச்சு, ரேபத்தை சொல்லியாச்சு. ஈகாரம் ஒண்ணு பாக்கி இருக்கு. ஈகாரம் தான் பரபிரம்மஸ்வரூபம்னு சொல்லிவிட்டார். அப்புறம் அனுஸ்வாரம்னு சொல்லக்கூடிய ஒரு பிந்து ஒண்ணு இருக்கு. அந்த பிந்துவை பத்தி இப்ப மேல சொல்ல போறார். பிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய பிந்துபிஹி திரிபிஹி உச்யந்தே ருத்ரேஸ்வர சதாசிவாஹ. ருத்ர ஈஸ்வர சதாசிவாஹ. சாந்திஹி சக்திஷ்ச சம்புஷ்ச நாதத்ரிதய போதனாஹ. விஷயகர்ப்பமான ஸ்லோகம். பிந்துபிஹி திரிபிஹி உச்சியந்தே. 3 விதமான பிந்துக்கள் இருக்கு. என்ன 3 பிந்து? ஹ்ரீங்காரத்தில் இருக்கக்கூடிய ஹிருலேகையில் இருக்கக்கூடிய 3த்துக்கும் நாதமாக பிந்துவாக இருக்கக்கூடியது அந்த பிந்து உச்சத்தை. அது என்னென்ன அப்படின்னு கேட்டா ருத்ர ஈஸ்வர சதாசிவாஹா. பஞ்ச கிருத்தியங்களாக இருக்கக்கூடியதுல பிரம்மா விஷ்ணுவை விட்டுட்டா பாக்கி இருக்கக்கூடியது ருத்ரன் ஈஸ்வரன் சதாசிவன். ருத்ர ஈஸ்வர சதாசிவாஹா அப்படின்னு இருக்கக்கூடிய ரூபங்களாக இந்த 3 பிந்து இருக்கு. ஒரு கூட்டத்திலும் இருக்கக்கூடிய கடைசி நாதமாக இருக்கக்கூடிய பிந்து இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னா ஒண்ணு ருத்ரன், ஒண்ணு ஈஸ்வரன், இன்னும் 3வதா இருக்கக்கூடியது சதாசிவன் அப்படின்னு சொல்லியிருக்கார். சக்திஹி சக்திஷ்ச சம்புஷ்ச நாதஸ்திரிதய போதனாஹ. சாந்திஹி சக்திஷ்ச சாந்தி சக்தி சம்பு அப்படின்னு ஒரு 3 விதமான பதங்களை இங்க எடுத்து நாதத்ரிதய போதனாஹ நாதங்களாக இருக்கு அப்படின்னு சொல்றார். இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா 36 தத்துவங்கள் இருக்கு. இந்த 36 தத்துவங்கள்ல சிவ சக்தி சதாசிவ ஈஸ்வர சுத்த வித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய 5 சுத்த வித்யைகள் இருக்கு. இதுல சிவ சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தத்துவங்களும் ஆதி தத்துவம்னு சொல்றார். ஆதி தத்துவம் அதுதான் முதல்ல எல்லாத்துக்கும் ஹேத்துவாக இருக்கு. சிவ சக்தி சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு ஏற்பட்ட உடனே, இச்சையானது ஏற்பட்ட உடனே அதுக்கு 2ஆக தோற்றம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய சிவ சக்தி, அது 2ம் ஆதி தத்துவங்கள். அதுக்கப்புறம் சிவசக்தி சதாசிவ ஈஸ்வர சுத்த வித்யான்னு பாக்கி 3 இருக்கு. அதுல சதாசிவ ஈஸ்வர அப்படிங்கிறத மேல சொன்ன ருத்ர ஈஸ்வர சதாசிவாஹ அப்படின்னு 3ஆ பிரிச்சதுல ருத்ரனை விட்டுருங்க, ஈஸ்வர சதாசிவாஹா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 இருக்கு. அந்த 2 தத்துவங்களாக 2 கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனுஸ்வாரமாக இருக்கு அப்படின்னு காமிச்சுட்டார். இப்போ சுத்த வித்யான்னு ஒண்ணு பாக்கி இருக்கு. சுத்த வித்யைங்கிறது அந்த சதாசிவ தத்துவத்தினுடைய சக்தி. ஈஸ்வரனுடைய சக்தியானது மாயை. ஈஸ்வரன் மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தியை எடுத்துட்டுதான் மாயா கலா வித்யா ராக கால நியதி புருஷ அப்படின்னு சொல்லக்கூடிய மிஸ்ர தத்துவங்களுக்கு ஹேத்துவாக இருக்கார். அப்போ ருத்ர ஈஸ்வர சதாசிவாக அப்படின்னு சொல்லக்கூடிய 3த்துல ஈஸ்வர சதாசிவ அப்படின்னு சொல்ற 2ம் 3 கூட்டத்துல இருக்கக்கூடிய 2 கூட்டத்துல 2வது கூட்டத்துக்கும் 3வது கூட்டத்துல இருக்கக்கூடிய பிந்துவாக ஆயிடுது. சாந்திஹி சக்திஹி சம்புஷ்ச
அப்படிங்கிறது நாதம்ன்றது மூணாக பிரிச்சு காமிச்சு, இவைகள் மூணுமே என்ன அப்படின்னா ருத்ர ஈஸ்வர சதாசிவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணுத்துக்கும் நாதமாக இருக்கார். இந்த நாதம்ங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா பிந்துலேருந்து ஆரம்பிச்சு உண்மணி வரைக்கும் இருக்கக்கூடிய போகக்கூடிய ரீதிகள்ல இருக்கக்கூடிய ஸ்தானங்கள் இருக்கு. அர்த்தச்சந்திரன், ரோதினி, நாதம், நாதாந்தம், சக்தி, வியாபிகா, சமனா, உண்மணி அப்படின்னு சொல்லக்கூடிய 8 விதமான ஸ்தானங்கள் இருக்கு. அந்த ஸ்தானங்களாக இவைகள் இருக்கு. சாந்தி சக்தி சம்புஷ்ட நாதஸ்திரிவித போஜனாக இவைகள் எல்லாமுமே இந்த அர்த்தச்சந்திரன்ல இருந்து ஆரம்பிச்சு உண்மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நாதங்களாக இருக்கு. இப்ப இந்த 36 தத்துவத்தை எப்படி பிரிக்கிறார் அப்படின்னா அக்னி அப்படின்னு சொல்றது மாயா, கலா, அவித்யா, ராக, கால, நியதி, புருஷ அப்படின்னு சொல்லக்கூடிய 7மே அக்னிஸ்வரூபம் அப்படின்னு காமிக்கிறார். இதுக்கு அக்னிஸ்வரூபம்ங்கிறதுனால ருத்ரன் அப்படிங்கிறது தான் ருத்ரோவா ஏஷ யதக்னிஹி யதக்னிஹி அப்படின்னு வேதத்துல ருத்ரோவா ஏஷ யதக்னிஹி அப்படின்னு சாஸ்திர பிரமாணம் வேதம் சொல்றதுனால ருத்ரன் அப்படிங்கிறது அக்னி. அக்னிங்கிறது என்ன அப்படின்னா மாயா, கலா, அவித்யா, ராக, கால, நியதி, புருஷ அப்படின்னு சொல்லக்கூடிய மிஸ்ர தத்துவங்கள் இருக்கே இவைகள் எல்லாமே அக்னி. அதுதான் இந்த ருத்ரன்னு சொன்ன முதல் தத்துவம் சொன்னோமே. மூணாக பிரிச்சாரு பிந்து திரிவிதா திரிபிகி உச்சதே அப்படின்னு சொன்னதுல ருத்ர ஈஸ்வர சதாசிவாகான்னு மூணா பிரிச்சாரு. அந்த ருத்ரன் அப்படிங்கிற பதத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா ருத்ரோவா ஏஷ யதக்னிஹி அப்படின்னு சொல்லி அக்னிஸ்வரூபமாக இருக்கக்கூடிய மிஸ்ர தத்துவங்களாக இருக்கக்கூடிய மாயா, கலா, அவித்யா, ராக, கால, நியதி, புருஷ அப்படிங்கிறவைகள் எல்லாமுமே அக்னி தத்துவங்கள். அதனால ருத்ரன் அதோட சமன்வயப்படுத்தி நிறுத்திட்டார். பாக்கி இருக்கிறது என்ன அப்படின்னா பிரகிருதி அப்படின்னு சொல்லக்கூடியதும் சுத்த வித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தத்துவமும் சுத்த வித்யோட மூணாவதா இருக்கக்கூடிய சதாசிவனோட சேர்த்துட்டார். சதாசிவனுடைய சக்தி பிரகிருதி, அதை தவிர சுத்த வித்யா அந்த 2 தத்துவங்களும் சதாசிவனோட சேர்ந்துடுத்து. பாக்கி இருக்கக்கூடிய ஈஸ்வர தத்துவங்கள்ல என்னென்ன இருக்குன்னா இந்த 24 தத்துவங்களாக இருக்கக்கூடியதுல பிரகிருதியை தவிர மனசு, புத்தி, சித்தம், மனசு, புத்தி, அகங்காரம், அப்புறம் 5 5 5 5 அப்படின்னு இருக்கக்கூடிய பிருத்திவியம், தேஜுவாயுர் ஆகாசம், சப்தஸ்பர்ச ரூபரச கந்தம், தொக்கச்சு ஸ்ரோத்ர ஜிக்வா கிரானம், வாக்பாணி பாதபாயு உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 5 இருக்க 20 இவைகள் எல்லாமுமே ஈஸ்வர தத்துவத்தினுடைய மிஸ்டர் அதனுடையது. அது சக்திஷ்ட. இவைகள் எல்லாத்தையும் எப்படி சேர்க்கிறார் அப்படின்னா ருத்ர ஈஸ்வர சதாசிவாக அப்படின்னு சொல்லக்கூடிய 3 தத்துவங்களை காமிச்சு இவைகளோட சாந்தி சக்தி சம்புஷ்ட நாதஸ்திரிவித போதனாக அப்படின்னு 36 தத்துவங்களும் இந்த பிரம்ம அர்த்தச்சந்திரன்ல இருந்து ஆரம்பிச்சு உண்மணி வரைக்கும் இருக்கக்கூடிய தத்துவங்களாக காமிச்சு 36 ஆயிடுது. இதுக்கு மேல 37வது தத்துவமாக ஈகாரத்தை சொல்லி ஈ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு தத்துவம் பாக்கி இருக்கு. அதையும் சேர்த்து 37 தத்துவம் அப்படின்னு காமிக்கிறார். 37 தத்துவங்கள்னு காமிக்க போறாரு. இப்ப இதுல இருந்து 36 தத்துவங்களை பிந்துலேருந்து ஆரம்பிச்சு உண்மணி வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்தானங்கள்ல சமன்வயப்படுத்தி விட்டார். இப்ப பாக்கி இருக்கக்கூடிய கடைசியா இருக்கக்கூடிய ஒன்னே ஒண்ணு ஈகாரத்தை விட்டுருக்கிறதுனால அது சொல்லி பூர்த்தி பண்ண போறார். என்ன சொல்றாருன்னா ஏவம் சப்த த்ரிம்சத் சங்கியாக பதைஹி மகாவித்யான்னு சொல்லக்கூடிய பஞ்சதசி மந்திரத்துக்குள்ள ஏவம் சப்த த்ரிம்சத் 37 சங்கையோட இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டார். 36 தத்துவங்களை இதுல சேர்த்துட்டார். பாக்கி இருக்கக்கூடியது பாக்கி என்ன அப்படின்னா ஷட்ரிம்சத் தத்வானாம் தத்வாதீதஸ்ய ச அபிதாத்ரீயம். 36 தத்துவங்களும் அதுக்கு இவைகள் எல்லாமே என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சம், இந்த விஸ்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவைகள் இந்த 36.
36 தத்துவங்கள் நம்ம பண்ணக்கூடியது எல்லாமே எதுல வந்திருக்குன்னா ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்களாகவும் நம்மளுடைய மலங்களாகவும் ஆத்ம தத்துவம் வித்யா தத்துவம் சிவதத்துவம்னு சொல்லக்கூடிய தத்துவங்களாகவும் சேர்த்து இவைகள் எல்லாமே என்ன அப்படின்னா பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய இந்த விஸ்வத்துக்கு காரணம். இவைகள் 36 தத்துவங்களுக்கும் அதீதமாக ஒண்ணு இருக்கு, அது தத்துவாதீத ஸ்வரூபம். இந்த 36 தத்துவங்களுக்கும் அதீதமாக இருக்கக்கூடியது ஒரு ஸ்வரூபம்னு பரபிரம்மஸ்வரூபம்னு ஒண்ணு இருக்கு. அந்த பரபிரம்மஸ்வரூபமானது என்ன அக்ஷரத்தை குறிக்கிறதுனா ஈன்னு சொல்லக்கூடிய காமகலை அந்த அக்ஷரமானது இந்த பரம கலா இது எல்லாத்துக்கும் அதீத ஸ்வரூபம் அப்படின்னு சொல்ல போறார். இந்த கீழே சொல்லி இருக்கக்கூடிய ஏவம் சப்த திரிம்சத் சங்கியாக பதைஹி 37 தத்துவங்கள்னு சொல்லி 36 தத்துவங்களை ஏற்கனவே சமன்வயப்படுத்தியாச்சு. மகாவித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சதசி பிரம்ம வித்யைக்குள்ள 37 தத்துவங்கள். ஏகாரம் ஏகாரம் அது ஆதாரம், சர்வத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய ஏகாரம். ஏகாரம். இப்ப ஏவம் சப்த திரிம்சத் சங்கியாக ஏகபதைஹி மகாவித்யா ஷட்ரிம்சத் தத்வானாம் தத்வாதீதஸ்ய ச அபித்ருதா அபிதாத்ரீயம் அப்படின்னு 36 தத்துவங்களுக்கும் அதீத ஸ்வரூபமாக தத்வாதீத ஸ்வரூபமாக ஏகாரம் இருக்கு அப்படின்னு காமிக்கிறார். இப்ப இந்த இடத்துல என்னன்னா 37ன்னு சொல்லி இந்த 3வது அக்ஷரமாக இருக்கக்கூடிய ஏகாரம் இருக்கு, பிராணஸ்வரூபம்னு முன்னாடி சொன்னாரு. அந்த பிராணஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஏகாரமானது சாட்சாத் பரபிரம்மஸ்வரூபமே. மிஸ்ர இவைகள் எல்லாத்துக்கும் அதீதமாக 36 தத்துவங்களுக்கும் அதீதமாக இருக்கக்கூடிய தத்துவாதீத ஸ்வரூபமாக ஏகாரம் இருக்கு. இந்த ஏகாரம் இருக்கு அப்படிங்கறத காமிச்சு ஷட்ரிம்சத் தத்வானாம் தத்வாதீதஸ்ய ச அபிதாத்ரீயம் இப்படியாக 36 தத்துவங்களாக சிவ பிந்துலேருந்து ஆரம்பிச்சு சந்திரன் அர்த்த சந்திரன் அதுல இருந்து ஆரம்பிச்சு உண்மணி வரைக்கும் சொல்லி இருக்கிறது எல்லாமுமே இவைகள் இந்த ஸ்தூல சூக்ஷ்ம ரூப காரணங்களாக மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. இந்த குணங்களுக்கு எல்லாத்துக்கும் அதீதமாக இருக்கக்கூடிய ஒரு சுரூபத்தை காமிக்கணுமா அப்படின்னா மகாவித்யைக்குள்ள எங்க இருக்கு அப்படின்னா ஏகாரமாக சர்வ எல்லா பஞ்சவதிசி மந்திரத்துக்கே ஆதாரமாக எது ஏகாதசம் ஆதாரம் பீஜம் கோணத்ரயோத்பவம் பீஜமாகவும் பீஜம் கோணத்ரயம் திரிகோண ரூபமாக இருக்கக்கூடிய ஈகாரம் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய திரிபிந்த ஸ்வரூபத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஏகாரமானது சர்வத்துக்கும் அதீத ஸ்வரூபமாக தத்துவாதீத ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி இந்த சொல்றார். இதுக்கான ஸ்லோகம் என்ன கொடுக்கிறாருன்னா ஸ்வராக்கிய வியஞ்சன பேதேன சப்த த்ரிம்சத் பிரபேதி பேதி பேதி பேதினி சப்த த்ரிம்சத் பேதேன ஷட்ரிம்சத் தத்வரூபிணி தத்வாதீத ஸ்வபாவாச்ச வித்யைஷா பவ்யதே மயா. இப்படியாக தத்வாதீத ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஏகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மகாவித்யைன்னு சொல்லக்கூடிய பிரம்ம வித்யைக்குள்ள ஏகாரமானது ஆதார ஸ்வரூபமாக இருக்கு. சப்தத்திலிருந்து இந்த இந்த பஞ்சதசி மந்திரத்துல இருக்கக்கூடிய சப்தமயமா இருக்கக்கூடிய ரூபத்துக்குள்ளே இருந்து பிரபஞ்சம் அப்படின்னு உண்டாகக்கூடிய சப்தஸ்பர்த ரூபரத கந்தம் அவைகள்ல இருந்து ஏற்பட்ட பிருத்திவியப்தேஜுவாயிர ஆகாசம் இவைகள் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது மற்ற பீஜாட்சரங்கள் எல்லாத்துக்கும் அதீத ஸ்வரூபமாக ஏகாரமானது இருக்கு. இப்படியாக இந்த 15 அக்ஷரங்கள்ல இந்த 15 அக்ஷரம் அப்படிங்கிறது சப்தமயமாக இருக்கு, வாச்சியமாக இருக்கு. அகம்பத வாச்சியார்த்தமாக பதம் வாச்சியமாக இருக்கக்கூடியது பிரம்ம வித்யா இருக்கக்கூடிய இந்த பஞ்சதசி மந்திரங்கள் இவைகளுக்கு வாச்சகமாக இருக்கக்கூடியது என்னன்னா அர்த்தமயமாக இருக்கக்கூடிய பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது வாச்சகமாக இருக்கக்கூடியது, இந்த சப்தமாக இருக்கக்கூடியது வாச்சியம், இவைகள் அர்த்தமயமாக இருக்கக்கூடியது இந்த பிரபஞ்சம். அர்த்தமயமாக இருக்கக்கூடிய பிரபஞ்சமே எங்கேருந்து வந்தது அப்படின்னா பஞ்சதசின்னு சொல்லக்கூடிய பிரம்ம வித்யை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சப்தமயமா இருக்கக்கூடியதிலிருந்து பிரபஞ்சமானது உண்டாச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அகார ஹகாரங்கள் அப்படிங்கிற மாதிரி
அகார ஹகாரங்கள் எப்படி ஆத்மஸ்வரூபமோ கேவல பரபிரம்மஸ்வரூபமோ, அது பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியது, ஏகாரமாக இருக்கக்கூடியது பரபிரம்மஸ்வரூபம், காலா எல்லாத்துக்கும் அதீத ஸ்வரூபம். மற்ற 15 அக்ஷரங்கள்ல இருக்கக்கூடிய பாக்கி இருக்கக்கூடிய அக்ஷரங்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கு ஹேது, அவைகள் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கு அப்படிங்கறத சொல்லி இந்த மாதிரி தியானம் பண்றது. இதுதான் நம்ம தியானம் பண்ணக்கூடிய அடுத்த தியானமா இருக்கக்கூடிய சம்பிரதாயார்த்தம் அப்படின்னு சொல்லி இந்த சம்பிரதாயார்த்தத்தை பூர்த்தி பண்றார். எப்படி பூர்த்தி பண்றார் அப்படின்னா, ஜன்ய ஜனகயோஹோ வேத அபாவாத் வாச்யஸ்ய வாசகேனாபி பிரம்மணி ஜகதோ ஜகதி ச வித்யாபேதஸ்து சம்பிரதாயார்த்தः. இதை குருமுகமாக சம்பிரதாயமாக குருமுகமாகவே தெரிஞ்சுட்டு வரதுனால, குரு சிஷ்ய பரம்பரையா இருக்கிறதுனால சம்பிரதாயார்த்தம்னு சொல்ற. ஏன் சம்பிரதாயார்த்தம்னு இதுக்கு சொல்லணும்? இதுல என்ன, ஜனகயோகோ எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது பரபிரம்மஸ்வரூபம், அதிலிருந்து உண்டானது சப்தஸ்பர்த ரூபரத கந்தாத்மகம், அதிலிருந்து உண்டானது பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்கள்ல இருந்து உண்டானது இந்த பிரபஞ்சம். அப்போ இது எல்லாத்துக்கும் பேதம் இல்லை. இதுல இருந்து இது உண்டாச்சு அப்படின்றதுனாலயே எதிலிருந்து எது உண்டாச்சோ அதுக்கு பேதம் இல்லை. ஜன்ய ஜனகயோஹோ அபேதா, ஜன்ய ஜனகத்துக்கும் அபேதம் அப்படின்னா பரபிரம்மஸ்வரூபத்தான் எல்லாத்துக்கும் காரணம்ங்கிறதுனால அதிலிருந்து ஏற்பட்டதுதான் இந்த பிரம்ம வித்யை, சப்த ரூபமா இருக்கக்கூடிய பிரம்ம வித்யை. அதனால 15 அக்ஷரத்தோட இருக்கக்கூடிய இந்த பிரம்ம வித்யை வேறு இல்லை. பரபிரம்மஸ்வரூபம் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய பரபிரம்மஸ்வரூபமாக ஏகாரம் இருக்கு, அது வேறு இல்லை. இந்த பஞ்சதசின்னு சொல்லக்கூடிய பிரம்ம வித்யை வேறு இல்லை, பரமாத்ம ஸ்வரூபம் வேறு இல்லை. அதுல ஜெகத் அப்படிங்கிறதுக்கு 36 தத்துவங்களோடு இருக்கக்கூடிய இந்த ஜெகத் இருக்க, இதுவும் வேறு இல்லை. ஜன்ய ஜனகயோஹோ அபேதாத் பாவாத்வயஸ்ய வாச்சகேனாபி, வாச்சிய வாச்சகம், வாச்சியமாக இருக்கக்கூடிய மந்திரம், வாச்சகமாக இருக்கக்கூடிய பிரபஞ்சம், இவைகளுக்கும் அபேதம். பஞ்சதிசி மந்திரம் வேறு இல்லை, இந்த பிரபஞ்சம் வேறு இல்லை. பிரம்மணி ஜகதோ ஜகதீச்ச வித்யாபேதஸ்ச சம்பிரதாயார்த்தः. இப்படியாக பஞ்சதிசி மந்திரம் அப்படிங்கிறது வேறு இல்லை, நான்கிற ஆத்மஸ்வரூபமானது வேறு இல்லை, எல்லாத்துக்கும் காரணஹேதுவா இருக்கக்கூடிய பரபிரம்ம ஸ்வரூபமானது வேறு இல்லை. இவைகள் எல்லாம் ஜனக ஜன்ய பாவம், இவைகளில் பேதம் இல்லை அப்படின்னு பார்க்கக்கூடியதே சம்பிரதாயார்த்தம். இது குருவிலிருந்து சிஷ்யனுக்கு சம்பிரதாயமாக வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனால், ரகசியார்த்தங்களாக இருக்கிறதுனால் இந்த அர்த்தத்தை சம்பிரதாயார்த்தம் அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்றார். இதுல இருந்து நம்ம என்ன மூணாவதா இருக்கக்கூடிய சம்பிரதாயார்த்தத்தை பார்த்திருக்கோம். மூணாவதா இருக்கக்கூடிய சம்பிரதாயார்த்தத்தினுடைய சமஷ்டியா நம்ம பார்க்க வேண்டிய அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பிரம்மஸ்வரூபமே அகார ஹகார ரூபங்களாக இருக்கு. அகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகம்னு பதஸ்வரூபமாக பரபிரம்மஸ்வரூபமே இருக்கு. அப்படின்னு சொல்லக்கூடியதுல அஹ அப்படிங்கிற ஸ்வரூபம், அகாரமானது கேவலமாக எதையுமே சிருஷ்டி பண்ண முடியாது, அது சக்தியோட சேர்ந்தால்தான் சேகம் பண்ண முடியுங்கிறதுனால விசர்க்க ரூபமாக ஹகாரமானது அதுக்குள்ள சேர்றதுனால அஹ அப்படின்னு ஆறுது. அது சக்தியும் சிவமும் சேர்ந்து இருக்கக்கூடியது. ஹகாரம்னு சொல்றோமே, ஹான்னு ஒரு அக்ஷரம், அது என்ன அப்படின்னா இஹ் பிளஸ் அ. இஹ் அப்படிங்கிறது 2 புள்ளி, ஆங்கிறது சிவம், சிவசக்தி சாமரஸ்யம். அகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வரூபமானது நான்கிறது பராகந்தா ஸ்வரூபம், நான்கிறது ஆத்மஸ்வரூபம், பராகந்தா ஸ்வரூபம். அதுவே இந்த பஞ்சதசி மந்திரத்தினுடைய அர்த்தம், அதுவே தான் பஞ்சதசி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல 15 அக்ஷரங்களாக சொல்லி இதுல இருந்து எந்தெந்த அக்ஷரங்கள் விமர்சமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருக்கு அப்படிங்கிறத காமிச்சு, மந்திரம் வேறு இல்லை, பரபிரம்ம ஸ்வரூபம் வேறு இல்லை, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது வேறு இல்லை. இது சம்பிரதாயமாக குரு கிட்டேந்து சிஷ்யனுக்கு கிடைக்கிறதுனால இது சம்பிரதாயார்த்தம். இப்படிங்கிற பாவத்தோட ஒரு சில ஆவர்த்தி நம்ம மந்திர ஜபங்கள் பண்றதுனால அஜ்ஞானம் விலகி நமக்கு ஞானஸ்வரூபமானது சித்திச்சு
அதுலயே இங்கேயே அவனுக்கு ஜீவன் முக்த நிலையானது கிடைக்கிறது அப்படிங்கிறது இதனுடைய மூணாவதாக இருக்கக்கூடிய சம்பிரதாய அர்த்தத்தினுடைய அர்த்தம். இந்த அர்த்தமானது குரு கிருபையில நமக்கு சித்திச்சு, பாவனையில சித்திச்சு, இது அனுபவ ஹேதுவாக ஆகி, நான் வேறு இல்லை, பரபிரம்மஸ்வரூபம் வேறு இல்லை, இந்த பிரபஞ்சம் வேறு இல்லை, இந்த மந்திரஸ்வரூபம் வேறு இல்லை அப்படிங்கிற பாவமானது சித்திக்கணும் அப்படிங்கிறது குருநாதாளுடைய சரணத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அரஹர மகா நம்ம பார்வதி பதையே அரஹர மகாதேவ. பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.